जय मसीह की आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते। आइए हम गीतों के द्वारा प्रभु की नाम की महिमा करेंगे। नाम लियो रे यीशु का मंगलकारी नाम लियो रे, नाम लियो रे यीशु का मंगलकारी नाम लियो रे।
यहोवा की भला नाम महिमा हो। இந்த நாள்வரையிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்தார். கர்த்தருக்கு நம்ம நன்றியுள்ள பாத்திரங்களாக நம்ம ஜீவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். आज के दिन तक यहोवा हमारे लिए भला रहा, इसलिए हम उसके लिए धन्यवाद के पात्र बनना है। நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். हमारा परमेश्वर भला और भलाई करने वाला परमेश्वर है, ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். इसलिए हम अधिक सा धन्यवाद हमारे यहोवा को चढ़ाना है। இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் आज के दिन के लिए भी ध्यान में लिया गया हुआ वचन ஏசாயா 56 அதிகாரம் यशाया 56वां अध्याय அது 7வது வசனம். उसका 7वां वचन। उनको मैं अपने पवित्र पर्वत पर ले आकर अपने प्रार्थना के भवन में आनंदित करूंगा। उनके होम बलि और मेल बलि मेरी वेदी पर ग्रहण किया जाएगा, क्योंकि मेरा भवन सब देशों के लोगों के लिए प्रार्थना का घर कहलाएगा। அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். उनकी बलिदान होम बलि और मेल बलि मेरी वेदी पर ग्रहण किए जाएंगे। அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். उनके होम बलि और मेल बलि मेरी वेदी पर ग्रहण किए जाएंगे। ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு வார்த்தை. ये यशाया भविष्यद्वक्ता के द्वारा बताई गई हुई बातें। அவருடைய சர்வாங்க தகன பலிகளும் उसके होम बलि, அவருடைய பலிகளும் उसके मेल बलि என்னுடைய பலிபீடத்தின் மேல் मेरी वेदी पर அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். ग्रहण किए जाएंगे। ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட ஒரு சபையானது यशाया भविष्यद्वक्ता ने जो देखा हुआ भवन தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சபையாய் இருந்தது. वो परमेश्वर के द्वारा ग्रहण किया हुआ भवन था। அப்ப பலிபீடத்தில் அக்கினி எரிந்து இருந்தது என்று சொல்லும்போது यदि वेदी में आग जल रहा था, इसका मतलब அக்கினி இறங்குவதற்கு அடையாளம் ஏற்றுக்கொள்வதற்கு अग्नि उतरने का जो है वो उसे ग्रहण लेने को दर्शाता है। பழைய ஏற்பாட்டு காலமா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு காலமா இருந்தாலே भले नए नियम की काल हो या पुराने नियम का काल हो, பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது जब पवित्र आत्मा जी उतर आते हैं, அந்த காரியத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதற்காக சுட்டி காண்பிக்கிறார். परमेश्वर यहोवा उसे ग्रहण करने की रीति पर उसे दर्शाता है। ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி जब कोई स्त्री या पुरुष ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது परमेश्वर पर विश्वास करके मान लेते समय அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். वे उद्धार पाते हैं। ரட்சிப்பு என்று சொல்லும்போது उद्धार कहते समय ஆண்டவரை அவர்கள் விசுவாசித்து இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது परमेश्वर यहोवा पर विश्वास करके उसे अपने मन में ग्रहण कर लेना। விசுவாசம் என்பது வேறு, ரட்சிப்பு என்பது வேறு. विश्वास कुछ अलग होता है और उद्धार अलग है। இயேசு மெய்யான கிறிஸ்து என்று எல்லாரும் விசுவாசிக்கிறார்கள். सब कोई जानते हैं कि यीशु ही सच्चा मसीह है, ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மிகவும் குறைவு. लेकिन उद्धार पाए हुए लोग बहुत कम हैं। ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுபவம் வேறு, उद्धार पाए हुए लोगों का अनुभव अलग है। ரட்சிப்பு என்று சொல்லும்போது उद्धार कहते समय இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். यीशु को अपने मन में जगह देना। ஆனால் அபிஷேகம் பெறும்போது अभिषेक पाते समय தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். परमेश्वर यहोवा हमको ग्रहण कर लेता है, அல்லது தேவன் நம்மை அங்கீகரிக்கிறார். या परमेश्वर यहोवा हमको मान लेता है। பழைய ஏற்பாட்டு காலத்துல அக்கினி இறங்கும் போது पुराने नियम के काल में जब अग्नि उतरता था, அது ஒரு பலி பொருளை அங்கீகரிக்கிறது அல்லது பட்சிக்கிறது ஏற்றுக்கொள்கிறது. वो किसी बलि वस्तु को या भेंट वस्तु को अग्नि के द्वारा उसे वैसे ही भस्म कर देता था। புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி ரூபமாய் இறங்குகிறார். नए नियम के काल में भी पवित्र आत्मा जी अग्नि के रूप में उतर आते थे। அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் आप प्रेरितों के काम की पुस्तक 2वां अध्याय அந்த 3-4 வசனத்தில் வாசிப்பீர்களானால் उसका 3 और 4 में हम इस प्रकार पढ़ते हैं। और उन्हें आग की सी जीभें फटकती हुई दिखाई दी, और उनमें से हर एक पर 8 ठहरी। वे सब पवित्र आत्मा से भर गए, और जिस प्रकार आत्मा ने उन्हें बोलने की सामर्थ दी, वे अन्य अन्य भाषा बोलने लगे। அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். प्रेरितों के काम के 2 अध्याय में हम पढ़ते हैं ஜனங்கள் எல்லாரும் மேல் வீட்டிலே கூடி இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். कि लोग सब ऊपर की कमरे में इकट्ठे होकर एक जगह पर प्रार्थना कर रहे थे। பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது जब पेंतेकोस्त का दिन आया, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த போது वे सब एक जगह जब इकट्ठे होकर प्रार्थना कर रहे थे, பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் போல வந்து இறங்குகிறார். वहां पर आग की सी जीभें फटती हुई
दिखाई दी और उनमें से हर एक पर पवित्र आत्मा आ ठहरी। அங்கே கூடியிருந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு वहां पर जो भी इकट्ठे थे सब पवित्र आत्मा से भर गए। ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வெவ்வேறு பாஷைகளிலே கர்த்தருடைய மகத்துவத்தை பேச ஆரம்பித்தார்। और पवित्र आत्मा जी ने जो बोलने की सामर्थ्य दी है उसी के अनुसार वे अन्य अन्य भाषा में बोलने लगे। ரட்சிக்கப்படும் போது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம்। उद्धार पाते समय हम यीशु मसीह को मान लेते हैं। அபிஷேகம் பெறும்போது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், அது நம்மை அங்கீகரிக்கிறார்। अभिषेक पाते समय प्रभु यीशु मसीह हमको मान लेता है या अंगीकार कर लेता है। நாம் வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम इस प्रकार पढ़ते हैं। ஒன்று ராஜாக்களின் புத்தகம் पहले राजाओं की पुस्तक 18வது அதிகாரம் उसके 18वां अध्याय 24வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 24वां वचन को यदि पढ़ोगे तब तुम अपने देवता से प्रार्थना करना और मैं यहोवा से प्रार्थना करूंगा और जो आग गिरकर उत्तर दे वही परमेश्वर ठहरे। तब सब लोग बोल उठे, अच्छी बात है। எலியா சொல்லுகிறார், यहाँ पर एलिया इस प्रकार कहता है, அக்கினியினால் உத்தரவாரும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லுகிறார்। जो आग गिराकर उत्तर दे वही परमेश्वर ठहरे। அக்கினியினால் உத்தரவு தருகிற தெய்வமே தெய்வம்। जो परमेश्वर आग गिराकर उत्तर दे वही परमेश्वर ठहरे। எலியா பலி செலுத்துகிறார்। एलिया यहाँ पर बलि चढ़ाता है। வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது। आकाश में से आग उतर कर बलि वस्तुओं को भस्म कर दिया। இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது इस घटना में हम इस प्रकार पढ़ते हैं, எலியா தீர்க்கதரிசி एलिया भविष्यद्वक्ता ஆகாபுக்கு முன்பாக வந்து நின்று आहाब राजा के सामने खड़े होकर கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், परमेश्वर यहोवा की वाणी कहता है, என்னுடைய வார்த்தையின்படி அல்லாமல் मेरे बोलने के अलावा இந்த பூமியிலே इस पृथ्वी में 3 வருஷம் மழையும் இருக்காது பனியும் இருக்காது என்று சொன்னார்। ना 3 साल वर्षा होगी ना ओस गिरेगी। இப்படி ஒரு வார்த்தை சொன்ன போது ऐसे जब कहने पर பயங்கரமான ஒரு பஞ்சகாலம் உண்டாயிற்று। वहां पर एक भयंकर सी अकाल का दिन हुआ। பூமியில மழை இல்ல, पृथ्वी में वर्षा नहीं हुई। தேசத்துல மழை இல்லாத காரணத்தினாலே देश में वर्षा न होने के कारण மிகுந்த பஞ்சம்। बहुत ही भयंकर रीति से अकाल हुई। ஆனா கர்த்தர் எலியாவிடத்தில் சொன்னார், लेकिन परमेश्वर ने एलिया से कहा, நீ இங்க இருந்து புறப்பட்டு போய் तू यहाँ से निकलकर கேரி தாற்றண்டலே தங்கியிரு, गरीत नाला के पास रह जा। உன்னை போஷிப்பதற்கு நான் காகங்களுக்கு கட்டளையிட்டு கொடுப்பேன்। तुझे खिलाने के लिए मैं कौवे को भेजूंगा। காகம் காலையிலே உனக்கு அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும்। तू तेरे लिए कौवा जो है सुबह के समय रोटी और मांस का टुकड़ा ले आएगा और शाम के समय भी मांस और रोटी का टुकड़ा ले आएगा। அதை நீ சாப்பிட்டு तू उसे खाकर அந்த கேரித்து ஆற்று தண்ணீரை குடித்துவிட்டு उस गरीत नाला के पानी को पीकर அங்கே இரு என்று ஆண்டவர் சொன்னார்। वहीं पर ठहर जा करके कहा। எலியா அப்படியே போய் கேரித்து ஆற்றிலே தங்கி இருந்தார்। एलिया ने भी वैसे ही किया, गरीत नाला के पास ठहर गया। நாட்கள் கடந்து போனது, दिन बीतते गई, பஞ்ச பயங்கர மழை இல்லாத ஒரு கஷ்டம் भयंकर सी अकाल बहुत ही भारी होते गया। அந்த கேரித்து ஆற்றிலே உள்ள தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று। और अब ऐसा हो गया कि गरीत नाला की पानी भी सूख गई। இப்ப கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது, अब परमेश्वर की वाणी एलिया की ओर हुई, நீ புறப்பட்டு तू निकलकर சாரிபாத் ஊருக்கு போ, सारीबात गांव में जा। உன்னை போஷிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன்। वहां पर तुझे खिलाने के लिए एक विधवा को मैंने आज्ञा दिया है। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியா சாரிபாத்துக்கு போகிறார்। उसी तरह परमेश्वर की बात मानकर एलिया सारीबत गांव गया। அந்த சாரிபாத்து ஊருக்குள்ளே நுழையும் போது जैसे वो सारीबत गांव के अंदर प्रवेश किया, அங்கே ஒரு ஏழை விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார்। वहां पर एक गरीब विधवा जो है लकड़ी बटो रही थी। அந்த ஸ்திரீயை பார்த்து उस स्त्री को देखकर எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா என்று கேட்டார்। उसे कहा कि तू मेरे लिए थोड़ा सा पीने के लिए पानी ले आ। அவள் குடிக்க தண்ணி எடுக்க போகும்போது जब वो लेने जा ही रही थी, நீ வரும்போது அப்படியே உன் கையில் ஒரு அப்பம் எடுத்து கொண்டு வா என்றார்। तब उसने उसे कहा कि अपने हाथ में एक टुकड़े रोटी भी आते समय ले आना। சகோதரி சொன்னாள், तब उस बहन ने बोली, என் வீட்டுல பானையில கொஞ்சம் மாவும் मेरे घर में थोड़ी सी आटा, கலசத்துல கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை, जो एक कुप्पी में थोड़ा सा तेल के अलावा और कुछ भी नहीं है। அதை அப்பமாக சுட்டு சாப்பிட்டு விட்டு उसी को रोटी बनाकर पकाकर நானும் என் மகனும் சாக போகிறோம், मैं और मेरा बेटा उसे खाए और फिर मर जाएंगे। இதற்காக 2 விறகு பொறுக்குகிறேன் என்று சொன்னார்। इसलिए 2 लकड़ी बिन रही हूँ। எலியா சொன்னார், तब एलिया ने कहा, நீ சொல்வது சரிதான், तू जो कह रही है ये सही है, ஆனாலே फिर भी நீ போய் சுடுகிற அப்பத்திலே तू जो
जो भी रोटी बनाएगी முதலாவது அப்பத்தை எனக்கு கொண்டு வா. मेरे लिए पहले मेरे लिए रोटी ले आ। தேசத்தில் பஞ்சகாலம் முடியும் வரையிலையும் अकाल के समय खत्म होने तक உன் பானையில் மாவும் கலசத்துல எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். कहा कि तेरे बर्तन से ना ही मैदा कम होगा ना कुप्पी में तेल कम होगी। அப்படியே அந்த ஏழை விதவை செய்தாள். वैसे उस गरीब विधवा ने की கர்த்தருடைய வார்த்தையின்படியே यहोवा की वाणी के अनुसार பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் अकाल के समाप्त होने तक அவள் மட்டுமல்ல केवल वो खुद नहीं அவள் குடும்பத்தார் முழுவதும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். उसके सारे घराना बहुत दिन तक खाते रहे। இப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கும் போது ऐसी परिस्थिति जब हो रही थी தேவனுடைய பிள்ளைகள் तब परमेश्वर के लोग ஒரு நாள் இந்த ஏழை விதவையினுடைய குமாரன் மிகவும் வியாதிப்பட்டார். एक दिन इस गरीब विधवा का बेटा बहुत ही रोगी हुआ। இவன் வியாதிப்பட்டு மரண படுக்கைக்கு வந்துட்டார். जब वो इतना रोगी हो गया कि वो मरने की बिस्तर पकड़ लिया அப்பொழுது அந்த விதவை तब वो उस विधवा ने बोली எலியாவை நோக்கி एलिया से कहने लगी தேவனுடைய மனுஷனே हे परमेश्वर के जन எனக்கு உமக்கும் என்ன तुझे मुझसे क्या काम है? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம் என் குமாரனை சாக பண்ணுவோமா என்னிடத்தில் வந்தி क्या तुम मेरे लिए इसलिए आए हो कि मेरे बेटे की मृत्यु का कारण हो और मेरे पाप का स्मरण दिलाए? பையன் இறந்து போனான். बेटा मर गया। அந்த பையனை தாய் மடியில இருந்து வாங்கி उस बेटे को माँ की गोद से लेकर மேல் வீட்டில கொண்டு போய் ऊपर के कमरे में जाकर தன்னுடைய கட்டில்ல படுக்க வைத்து उसे अपने काट में उसे पसार कर அந்த பையன் மீது முகம் குப்புற விழுந்து उस बेटे के ऊपर मुंह के बल गिरकर 3 முறை 3 बार பிள்ளையின் மேல் முகம் குப்புற விழுந்து बालक पर पसर गया என் தேவனாகிய கர்த்தாவே और यहोवा को पुकार कर कहा है मेरे परमेश्वर यहोवा இந்த பிள்ளையின் ஆத்மா இவருக்குள்ள திரும்பி வரட்டும் इस बालक का प्राण इसमें फिर से डाल दे என்று ஜெபம் பண்ணுகிறார். ऐसे प्रार्थना करने लगा। கர்த்தர் எலியாவின் ஜெபத்தை கேட்டு परमेश्वर यहोवा ने एलिया की प्रार्थना सुनकर பிள்ளைக்கு ஜீவனை திரும்ப கொடுத்தார். बालक का प्राण उसमें फिर से आ गया பிள்ளையை எலியா தாயிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். और एलिया ने बालक को उसके माँ के पास सौंप दिया। இப்படி எலியாவை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டிருந்தார். ऐसे एलिया के द्वारा परमेश्वर अद्भुत काम कर रहा था। அந்த ஏழை விதவை சொன்னாள் उस गरीब विधवा ने कहा நீர் தேவனுடைய மனுஷன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். मैं जानती हूँ कि तुम परमेश्वर के जन हो உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உண்மை உள்ளது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். और मैं ये भी जानती हूँ कि जो वचन तुम्हारे मुंह से निकलता है वह सच होता है। இப்பொழுது ஏழை விதவை எலியாவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ऐसी उस गरीब विधवा ने एलिया के बारे में गवाही दिया। இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே ऐसी मौके पर பஞ்சம் வந்தது. अकाल हुई, காகத்தை கொண்டு போசித்தார். कौवे के द्वारा खिलाया, விதவையை கொண்டு போசித்தார். विधवा के द्वारा खिलाया। இப்ப மழை பெய்து 3 வருஷம் ஆயிடுச்சு. अब 3 साल हो गई, वर्षा न हुई, தேசம் முழுவதும் பஞ்சம். देश भर भारी अकाल हुई है। ராஜா எலியாவை தேடும்படியா எல்லா இடமும் ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். राजा एलिया को ढूंढने के लिए कई जगह पर लोगों को भेजा है, ஒருவராலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. किसी ने उसे नहीं पहचान पाया। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसी परिस्थिति पर கர்த்தர் எலியாவிடத்துல பேசுகிறார். परमेश्वर एलिया से कहता है நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. तू जा और आहाब राजा के सामने अपने आप को प्रकट कर। நான் தேசத்தின் மீது மழையை கட்டளிடுவேன் என்று சொல்கிறார். मैं देश में वर्षा बरसाऊंगा। அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்கும்படியாக புறப்பட்டு போகிறார். तब एलिया आहाब राजा के सामने अपने आप को स्वयं को प्रकट करने के लिए गया। பஞ்சம் என்றால் சமாரியாவில் மிகவும் கொடுமையாய் இருந்தது. सामरी में अकाल भारी हुई थी, ஆனபடினாலே इसलिए ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை நோக்கி आहाब जो है अपने महल के पूछताछ जो ओबदिया था அவனிடத்தில் சொல்கிறார். उसे कहता है நம்ம அரண்மனையில் உள்ள குதிரைகள் கழுதைகள் இவைகள் எல்லாம் செத்து போகாதபடிக்கு हमारे राज्य के जो भी गधा घोड़े हैं वो मर न जाए, அவைகளுக்கு எங்கேயாவது புல் அகப்படுமா என்று சொல்லி பார்த்து விட்டு வா. इसलिए उन सबको जीवित रखने के लिए कहीं घास भूसा मिलेगा या नहीं इसे ढूंढ कर ला। என்று சொல்லி குதிரைக்கு புல் தேடும்படியாய் கடந்து போகிறார்கள். वैसे ही उस घोड़ों और गधों के लिए खिलाने के लिए वो घास ढूंढने जाते हैं। ஒரு பக்கம் ஆகாப் கடந்து போகிறார். एक तरफ से आहाब जाता है, ஒரு பக்கத்துல ஒபதியாய் கடந்து போகிறார். दूसरी तरफ से ओबदिया ढूंढने जाता है। இப்ப ஒபதியா போகிற வழியிலே கர்த்தருடைய மனுஷன் எலியா கடந்து வந்தார். ओबदिया जिस मार्ग में जा रहा था उसी मार्ग में एलिया उससे मिला। ஒபதியா வழியில போகும்போது जब ओबदिया मार्ग में था எலியா அவனுக்கு எதிர்பட்டான். एलिया उसे सामने से मिला। அவன் இந்த ஒபதியா எலியாவை இன்னான் என்று அறிந்தபடினாலே ये ओबदिया
एलिया को पहचान लिया, इसलिए முகம் குப்புற விழுந்து मुंह के बल गिरा நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா और कहा, हे मेरे प्रभु एलिया, என்று கேட்கிற. ऐसा क्या तू ही है, कहकर पूछता है। அவர் சொல்கிறார், நான் தான் எலியா. तो एलिया ने कहा, हाँ मैं ही हूँ। நீ போய் ஆகாபிடத்தை சொல்லு, जाकर अपने स्वामी आहाब से कह இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல்லு. कि एलिया मैं यहाँ पर आया हूँ। அப்ப ஆகாப் ஒபதியா சொல்கிறார், तब ओबदिया कहता है, உம்மை தேடும்படிக்கு எல்லா இடத்துக்கும் ராஜா ஆட்களை அனுப்பி வைத்திருக்கிறார். तुझे मेरे स्वामी ने तुझे ढूंढने के लिए लोगों को यहाँ वहाँ भेजा है, ஒரு இடத்திலும் நீர் இல்லை என்று சொல்லி சத்தியம் வாங்கி இருக்கிறார். लेकिन उसने ऐसी शपथ खिलाई है कि तुम कहाँ पर भी नहीं पाए गए हो। இப்பொழுது நீர் சொல்லுகிறீர், लेकिन अब तुम कह रहे हो, நீ எலியா வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறீர். तुम मुझसे कहने को कहते हो कि एलिया यहाँ पर आया हुआ है। நான் போய் சொல்லுவேன், मैं जाकर कहूँगा, ஆகாப் உம்மை சந்திக்கும்படியே புறப்பட்டு வருவார். आहाब तुमसे मिलने के लिए आएगा। அவர் வருவதற்குள்ளாக उसके आने से पहले கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை வேறொரு இடத்துக்கு கொண்டு போய்விட்டால் परमेश्वर के यहोवा का आत्मा यदि तुम्हें कहीं और उठा ले जाए, ஆகாப் என்னை கொன்று போடுவார். आहाब मुझे मार डालेगा, ஆகாப் என்னை கொன்று போடுவார். आहाब मुझे जान से मार डालेगा। நான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். मैं यहोवा का भय मानने वाला व्यक्ति हूँ। இயேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பிடித்து கொலை செய்து கொண்டிருந்த போது, जब इजेबेल यहोवा के नबियों को घात करती थी, கொலைக்கு 50 தீர்க்கதரிசிகளாக இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளை நான் பாதுகாத்தேன். तब मैंने यहोवा के नबियों में से 100 लेकर 50-50 करके गुफाओं में छुपा रखा था, அப்படினால என்னுடைய ஜீவன் அழிந்து போகாதபடிக்கு इसलिए मेरा जीवन नष्ट न हो जाए। इसलिए இந்த காரியத்தை நீ செய்யக்கூடாது. तुम ये काम मुझसे नहीं करवाना। தேவனுடைய பிள்ளைகள் இப்படி ஒபதியா பேசிக் கொண்டிருக்கிறார். ऐसी ओबदिया जो है बातें कर रहा था, ஒபதியா பேசிக் கொண்டிருக்கிறார். ओबदिया बातें कर रहा था। எலியா மூலமாய் அற்புதங்கள் நடந்த போது एलिया के द्वारा जब चमत्कार हुई, மழை பெய்யாதுன்னு சொன்னா மழை பெய்யல. जब वर्षा नहीं बरसाएगा कहा गया तो नहीं बरसाएगा, ஆனா கர்த்தர் எலியாவை போஷித்தார். लेकिन फिर भी एलिया को परमेश्वर ने खिलाया। மழை பெய்யாத காரணத்தினால ஆத்து தண்ணி எல்லாம் வத்தி போயிடுச்சு. वर्षा न होने के कारण सारे नदी नाले के पानी सूख गए। ஆத்து தண்ணி வத்தி போனதுனால சாரிபாத் விதவையை கொண்டு போஷித்தார். नाले का पानी सूख जाने के कारण सारबात गांव की विधवा के द्वारा उसे खिलाया। பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவங்க வீட்டார் எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. अकाल के दिन समाप्त होने तक सारे घराने के लोग तृप्त भर खाए। அவருடைய குமாரன் மரித்து போனார். उनका बेटा मर गया, அவனை உயிரோடு எழுப்பினார். उसे भी जीवन से उठाया। இதெல்லாம் கேள்விப்பட்ட போது ये सब सुनकर இந்த இயேசபேல் ये इजबेल தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செய்து கொண்டிருக்கிறார். सारे नबियों को घात कर रही थी, எலியாவை கண்டுபிடிக்க முடியவில்லை. लेकिन अभी तक एलिया को ढूंढ नहीं पाई। அதனால இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பிடித்து கொலை செய்து கொண்டிருக்கிறார். इसलिए इजराइल के सारे नबियों को घात कर रही थी। தேவனுடைய பிள்ளைகள் எலியா சொல்கிறார், यहाँ पर एलिया कहता है, ரெண்டு மடமாய் குத்தி குத்தி நடக்காதீர்கள். तुम 2 मन से नहीं चलो। கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். यदि यहोवा परमेश्वर है तो उसका पीछा करो, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். यदि बाल देव है तो बाल का पीछा हो लो। நீங்கள் எந்த மட்டும் ரெண்டு நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள் तुम कब तक 2 विचारों में लटके रहोगे? என்று சொல்லி ऐसे कहते हुए பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் வரவழைத்து सारे बाल नबियों को बुलवाया। பாகால் தீர்க்கதரிசிகள் அதிகமானவர்களாக இருந்தபடினாலே बाल नबी लोग बहुत होने के कारण எலியா சொல்கிறார், एलिया ने कहा, நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். तुम लोग एक मेढ़ को ले लो, நான் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்கிறேன். मैं एक बछड़े को ले लूंगा। நீங்கள் अनेக பேராய் இருக்கிறபடினாலே आप लोग बहुत हो जाने के कारण முதலாவது நீங்கள் பலி செலுத்துங்கள். आप लोग पहला बलि चढ़ाइए। எவர்களுடைய தெய்வம் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பலிபொருளை பட்சிக்கிறதோ जिनका परमेश्वर बलि वस्तुओं को आग के द्वारा भस्म कर लेता है, அந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வம் என்று சொன்னார். वही सच्चा परमेश्वर ठहरेगा। தேவனுடைய பிள்ளைகள் அக்கினி இறங்குவது அங்கீகரிப்பதற்கு அடையாளம். आग उतरना इसका मतलब ग्रहण करने का दर्शाता है। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அக்கினி இறக்குகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். आज के दिन हमारे भी जीवन में आग उतारने वाली एक परिस्थिति होना है। நம்முடைய சபை அக்கினியை இறக்குகிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். हमारी कलीसिया में भी आग उतारने वाली एक अनुभव होना है। ஏசாயா கண்ட சபையானது அக்கினியை இறக்குகிற ஒரு சபையாக இருந்தது. यशाया ने जो देखा वो देखा हुआ भवन जो है आग उतारने वाली भवन थी। ஏசாயா கண்ட சபை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சபையாக இருந்தது. यशाया ने देखा हुआ भवन परमेश्वर के द्वारा ग्रहण किया हुआ भवन था। இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எலியா சொல்றார், அக்கினியால் பதில் கொடுக்கிற
ദൈവമേ ദൈവം. यहाँ पर एलिया कहता है कि जो परमेश्वर आग उतार कर जवाब देगा वही परमेश्वर ठहरेगा. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் जो भी उद्धार पाए हैं हर कोई கர்த்தருடைய அக்கினியை இறக்குறவர்களாக நாம் காணப்பட हम வேண்டும். परमेश्वर के आग को उतारने वाले बनना है. அக்கினியினால் பதில் தருகிற தெய்வமே தெய்வம் என்பதை நிரூபிக்க வேண்டும். आग उतार कर जवाब देने वाले उत्तर देने वाले परमेश्वर ही हमारा परमेश्वर ठहरे. இதற்கு எலியா சொல்கிற ஒரு வார்த்தை, इसीलिए एलिया यहाँ पर कहता है கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், यहोवा के सामने जो मैं खड़ा हूँ, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். मैं जो कहता हूँ जो यहोवा के सामने खड़ा हूँ, தன்னுடைய வாழ்க்கை குறித்து தனக்கு நல்ல ஒரு நிச்சயம் இருந்தது. अपने जीवन के विषय उसे एक अच्छा एक दर्शन था நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். कि मैं यहोवा के सामने खड़ा हूँ. நான் கர்த்தரை அங்கீகரித்திருக்கிறேன். मुझे यहोवा ने ग्रहण किया है. என்னுடைய வாயின் வார்த்தையின்படி அல்லாமல் मेरे मुंह की बोली के अलावा தேசத்திலே மழை பெய்யாது, பனி பெய்யாது. ना देश में कोई वर्षा बरसेगी ना ही कोई प्रकार की ओस गिरेगी. தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவ்வளவு தெளிவாய் தைரியமாய் இருக்கிறார். क्योंकि उसे अपनी जीवन के प्रति अति दृढ़ विचार था. எந்த மட்டும் ரெண்டு நிலைகள் நாம் குந்தி குந்தி நடப்பீர்கள். कितने दिन तक तुम दो विचारों में लटके रहोगे. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்க்க आज के வேண்டும். दिन अपने आप को जांच कर देखेंगे. இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். आज कई लोग कहते हैं कि मैंने उद्धार पाया है ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். और ये भी कहते हैं कि मैं परमेश्वर पर विश्वास करता हूँ. அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். इसे ही मैंने शुरुआत में कहा था. ரட்சிப்பு என்பது வேறு, उद्धार अलग होता है, விசுவாசம் என்பது வேறு. विश्वास अलग होता है. ரட்சிப்பு என்பது நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்வது. उद्धार का मतलब परमेश्वर को मान लेना. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் जो कहते हैं कि हम उद्धार पाए हैं ரெண்டு நினைவுகளில் நாம் குந்தி குந்தி நடக்கிறார்கள். केवल अपने दो विचारों में लटके रहते हैं. காரணம் என்ன? इसका कारण क्या है? அவர்களுக்குள்ள பலன் இல்லை. उनके अंदर बल नहीं है. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது जब पवित्र आत्मा जी उतर आता है அவர் அக்கினியாய் இறங்கி वो வருகிறார். आग के रूप में उतर आता அந்த है. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒரு மனுஷன் மீது இறங்கும்போது जब उस पवित्र आत्मा जी का अग्नि किसी पर उतर आता है அந்த மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் அக்கினியால் அங்கீகரித்திருக்கிறார். परमेश्वर उस मनुष्य को आग के द्वारा ग्रहण कर लेता है. பரிசுத்த ஆவியானவர் மனுஷனை அங்கீகரிக்கும் போது जब पवित्र आत्मा जी किसी व्यक्ति को ग्रहण कर लेता है கர்த்தருக்கு துணை நின்று பலம் கொடுத்து நடத்துகிறார். परमेश्वर उसे बल देकर सामर्थ देकर उसके साथ रहकर चलाता है. ஆனால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறவர்கள் लेकिन जो कहते हैं कि मैंने उद्धार पाया है, கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் जो कहते हैं कि मैंने परमेश्वर यहोवा को मान लिया है, ரெண்டு மனமாய் குந்தி குந்தி நடக்கிறார்கள். दो मन के विचारों में चलते हैं. அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள். आज कई लोग ऐसी हैं. அநேகருடைய வீடுகளில் போனால் कई लोगों के घर में जाने पर ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். कहेंगे कि मैं उद्धार पाया हूँ. ஆனா அவங்க வீட்டு போனா लेकिन उनके घर में यदि जाएंगे, வியாபார ஸ்தலத்துக்கு போனா यदि उनके व्यापार के स्थल में जाएंगे, அவங்க வியாபார ஸ்தலத்துல வாசல்ல பச்சல் மிளகாய் லிம்பு கட்டி தொங்க போடுகிறார்கள். वो अपने व्यापार के स्थान में कोई नींबू या मिर्ची बांध कर लटका के रहते हैं. அவங்களுக்கு ஒரு விசுவாசம், उनको एक विश्वास है இந்த பச்சை மிளகாய் லிம்புவை கட்டி தொங்க போடுறதுனால कि ये हरा मिर्ची और नींबू को लटकाने से அவங்க நினைப்பு என்னவோ தெரியாது. उनका विचार पता नहीं क्या है. சிலர் நினைக்கிறார்கள் திருஷ்டி விழாது என்று. कहते हैं कि कुछ नजर नहीं लगता है. சிலர் நினைக்கிறார்கள் ஆசீர்வாதம் வரும் என்று. कुछ लोग सोचते हैं कि आशीर्वाद मिलेगा. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் जो कहते हैं कि हमने यीशु मसीह को मान लिया है, இப்படிப்பட்ட ரெண்டு நினைப்புல குந்தி நடக்கிறார்கள். ऐसे दो विचारों में लटके रहते हैं குறிப்பு கேட்பதற்காக கடந்து போகிறார்கள். और ऐसे एक दूसरे से भावी पूछने के लिए जाते हैं. நாட்பார்த்து நாள் பார்க்கிறார்கள். वे लोग दिन देखते हैं. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிற விசுவாசிகள். ये सब कोई विश्वासी लोग जो है जो कहते हैं कि हमने उद्धार पाया है. ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். उद्धार पाए हुए लोग यीशु को मान लिए हैं. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி एक उद्धार पाया हुआ विश्वासी எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி அங்கீகரிக்கிறாரோ जिस दिन पवित्र आत्मा जी आग के रूप में उतर कर उसे ग्रहण कर लिया है, அப்பொழுது கர்த்தர் அவர்களை அங்கீகரிக்கிறார். उसी दिन परमेश्वर यहोवा भी उसे ग्रहण कर लेता है. அல்லேலூயா, 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 அல்லேலூया. தேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு நினைப்பாய் வாழக்கூடாது. परमेश्वर के लोगों दो विचारों में लटके नहीं रहना है. அக்கினி இறங்கும் போது आग उतरते समय என்ன பலம் நமக்கு
நமக்கு हमको क्या बल है। அக்கினி இறங்கும் போது आग उतरते समय அந்த அக்கினி நடுவிலே கர்த்தரை நாம் தரிசிக்கலாம். उस आग के बीच में हम परमेश्वर को दर्शन कर सकते हैं। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டு मूसा जब भेड़ बकरियों को चरा रहा था, ஓரே பர்வதம் என்கிற தேவ பர்வதம் மட்டும் கடந்து வந்தார். होरे पर्वत कहलाए जाने वाले परमेश्वर के पर्वत तक पहुंचा। அங்கே வரும்போது वहां पर आते समय அங்கே ஒரு முச்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. वहां पर एक काटेरी झाड़ जो जल रहा था। அந்த முச்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போது उन झाड़ियों के बीच में जो आग जल रहा था, அந்த அக்கினி நடுவிலே उस आग के बीच में அந்த அக்கினி ஜுவாலை அந்த அக்கினி ஜுவாலையில் நின்று उस आग की लौ के पास खड़े होकर கர்த்தருடைய தூதனானவர் மோசேக்கு தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. एक स्वर्गदूत जो है मूसा को दर्शन दिया करके लिखा गया है। அக்கினி இறங்குவதால் என்ன லாபம்? आग उतरने से क्या फायदा। அக்கினி இறங்குவதால் आग उतरने से அக்கினி நடுவில் இருந்து கர்த்தரை தரிசிக்க முடியும். आग के बीच में परमेश्वर को दर्शन कर सकते हैं। அக்கினி நடுவில் இருந்து கர்த்தரை தரிசிக்க முடியும். आग के बीच में परमेश्वर को देख सकते हैं। வேதத்துல வாசிக்கிறோம், हम पवित्र शास्त्र में पढ़ते हैं அக்கினி இறங்கின போது जब आग उतरा ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து तब सारे लोग मुंह के भर गिर पड़े கர்த்தரே தேவம் என்றார்கள். और कहने लगे कि परमेश्वर यहोवा ही सच्चा परमेश्वर है। முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். मुंह के बल गिरकर कहने लगे कि यहोवा ही परमेश्वर है। அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே प्रेरितों के काम के दूसरा अध्याय பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் இறங்கினார். पवित्र आत्मा जी अग्नि के रूप में उतर आए। மேல் வீட்டில் கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் இறங்கினார். ऊपर के कमरे में जितने लोग इकट्ठे हुए थे सबके ऊपर उतरा। அபிஷேகத்தை பெற்ற போது अभिषेक को पाने पर பேதுரு வசனத்தை பேசுகிறார். पतरस जो परमेश्वर का वचन संदेश के द्वार पर सुनाने लगा, வசனத்தை கேட்ட அத்தனை பேரும் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जितने लोगों ने भी परमेश्वर का वचन सुना सबके मन में छेदे गए। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छी तरह से बात को मां समझ लेना है। அக்கினி இறங்குவதால் உண்டாகிற நன்மை என்ன? अग्नि उतरने से क्या भलाई होती है। தேவனுடைய பிள்ளைகள் அக்கினி நடுவில் இருந்து கர்த்தரை தரிசிக்கலாம். आग उतरने से परमेश्वर को हम दर्शन कर सकते हैं। அக்கினி இறங்கும்போது ஜனங்கள் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்கிறார்கள். आग उतरते समय लोग मुंह के बल गिरकर कबूल करते हैं कि यहोवा ही सच्चा परमेश्वर है। அக்கினி இறங்கும்போது தேவனுடைய ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்படுகிறார்கள். अग्नि उतरते समय परमेश्वर के लोग उनके मन में छेदे जाते हैं। அக்கினி இறங்கும்போது अग्नि उतरते समय ஏசாயா தீர்க்கதரிசி यशायाह भविष्यद्वक्ता தன் வாழ்க்கையில அதுவரையிலே மற்றவர்களை குறை பேசிக் கொண்டிருந்தார். जो अब तक दूसरों की कमी बता रहा था, மற்றவர்களை குறை பேசிக் கொண்டிருந்த தீர்க்கதரிசி दूसरों की कमी बता रहा हुआ नबी जो था, ஒரு நாள் ஆலயத்தில் நிற்கும் போது एक दिन जब वो मंदिर में खड़ा था, அவன் அங்கே ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது वो वहां पर जब याजक का सेवा कर रहा था, அங்கே ஒரு தூதன் वहां पर एक स्वर्गदूत அக்கினி தணலை எடுத்து கொண்டு வந்து अग्नि की बट्टा उठाकर ஏசாயாவின் உதடுகளை தொட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि एशाया का होठों को छू लिया। சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து शराबीन जो है अपनी वेदी के स्थान से தன் கையில் பிடித்த கொரட்டால் ஒரு நெருப்பு தணலை எடுத்து अपने पकड़ से लिया हुआ आग की बट्टे को लेकर என்னிடத்தில் பறந்து வந்து मेरे पास उड़ आया அதனால் என் வாயை தொட்டு और उसके द्वारा मेरे ओठों को छूकर இதோ உதடுகளை தொட்டதினால் मेरे ओठों को छू लिया है, உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். इसलिए तेरा अधर्म दूर हो गया, तेरे पाप क्षमा हुए हैं। அதுவரையிலும் மற்றவர்களை குறை பேசிக் கொண்டிருந்தாங்க ஏசாயா. तब तक यशायाह दूसरों की कमियों को बता रहा था, அவருக்கு ஐயோ இவருக்கு ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். कह रहा था कि इस पर हाय, इनको हाय, उनको हाय। ஆனா சேராபீன்களில் ஒருவன் लेकिन जो सारप में से एक जन பலிபீடத்தில் இருந்து ஒரு அக்கினி தணலை தூக்கி கொண்டு வந்து जब वेदी में से हाथ में अंगारा लिए हुए आया, ஏசாயாவின் உதடுகளை தொட்டபோது जब यशायाह के मुंह को छू लिया, ஏசாயா கதறுகிறார். यशायाह चिल्लाने लगा, ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், हाय मैं तो अशुद्ध होठ वाला मनुष्य நான் हूँ, அசுத்த உதடு உள்ள ஒரு மனுஷன். मैं अशुद्ध होठ वाला मनुष्य के बीच में रहता हूँ। தூதன் சொல்லுகிறார், वहाँ पर दूत कहता है, இந்த அக்கினி உன் உதட்டை தொட்டபடினாலே ये अंगारा ने तेरे ओठ को छू लिया, इसलिए உன் அக்கிரமம் நீங்கி तेरा अधर्म दूर हो गया है உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது और என்று तेरे சொல்லுகிறார். पाप क्षमा हुए हैं। அக்கினி இறங்கும் போது आग उतरते
समय ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. किसी व्यक्ति का जीवन शुद्ध होता है। வேதத்துல வாசிக்கிறோம், हम पवित्र शास्त्र में पढ़ते हैं அக்கினி இறங்கும் போது अग्नि उतरते समय எதிரிகள் சங்கரிக்கப்படுகிறார்கள். शत्रु जो नष्ट हो जाते हैं, எதிரிகள் சங்கரிக்கப்படுகிறார்கள். विरोधी लोग नष्ट होते हैं। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। அக்கினி இறங்கும் போது அங்க அதிசயம் வெளிப்படுகிறது. जब अग्नि उतरता है तो वहां पर अद्भुत काम प्रकट होता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் அக்கினியை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். परमेश्वर के लोग आज के दिन हम अग्नि को प्रकट करने वाले संतान बनना है। அக்கினியை வெளிப்படுத்துகிற சபையாராய் நாம் காணப்பட வேண்டும். आग अग्नि प्रकट करना कराने वाले एक भवन या कलीसिया के लोग बनना है। தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மூலமாய் தேவனுடைய அக்கினி வெளிப்பட வேண்டும். हर एक के द्वारा परमेश्वर का अग्नि प्रकट होना है। அக்கினியை இறக்கிறது எலியா, अग्नि को एलिया ने उतारा, அக்கினி வானத்திலிருந்து இறக்கிறது எலியா. आकाश से अग्नि को एलिया ने उतारा। இந்த अग्नि இறங்குனதுனால ये अग्नि के उतरने के कारण ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள். लोग मुंह के बल गिरकर ये कबूल किए कि यहोवा ही सच्चा परमेश्वर है। அக்கினி இறங்கும் போது அக்கினி நடுவிலே கர்த்தரை தரிசிக்க முடியும். जहाँ पर आग उतर आता है उस आग के बीच में यहोवा का दर्शन कर सकते हैं। அக்கினி இறங்கும் போது ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்படுவார்கள். आग उतरते समय लोग उनके मन में छेदे जाते हैं। அக்கினி இறங்கும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு உண்டாகும். जब आग उतर आता है तब किसी व्यक्ति के जीवन में शुद्धता होती है। அக்கினி இறங்கும் போது அக்கினி நடுவிலே அதிசயம் வெளிப்படுகிறது. आग उतर आते समय किसी व्यक्ति के जीवन में अद्भुत काम प्रकट होता है। அக்கினி இறங்கும் போது இப்படியெல்லாம் காரியங்கள் சம்பவிக்கிறது. अग्नि उतरते समय ऐसे सब कामें प्रकट होती हैं। ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, लेकिन परमेश्वर के लोगों, நாம் அக்கினியை இறக்க என்ன செய்ய வேண்டும்? हम अग्नि को उतारने के लिए क्या करना है? அந்த அக்கினி இறங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? अग्नि को उतारने के लिए हमें क्या करना है? வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति की पुस्तक அதனுடைய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் उसके 4 अध्याय के 4 वचन में हम इस प्रकार पढ़ते हैं, और आबेल भी अपने भेड़ बकरियों के कई एक पहलौठा बच्चे भेंट चढ़ाने ले आया और उनकी चर्बी भेंट चढ़ाई। तब यहोवा ने आबेल और उसकी भेड़ को तो ग्रहण किया। ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் हाबिल अपनी भेड़ बकरियों की पहलाटों को அவைகளின் கொழுமையானவர்களில் சிலவற்றையும் கொண்டு வந்தார். और उनमें से किसी चर्बीले भेड़ को ले आया। ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். यहोवा ने हाबिल और उसकी भेड़ को ग्रहण किया। ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். हाबिल और उसकी भेड़ को यहोवा ने ग्रहण किया। ஆபேல் ஃபர்ஸ்ட் ஆபேல் சொல்றார், पहले हाबिल कहता है, முதலாவது அங்கீகரித்தது ஆபேலை, सबसे पहले हाबिल को ग्रहण किया, அடுத்து ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். उसके बाद उसकी भेड़ को यहोवा ने ग्रहण किया। கர்த்தர் நம்மை அங்கீகரிக்கும் போது அக்கினி இறங்குகிறது. जब परमेश्वर यहोवा हमको ग्रहण करता है तब अग्नि उतरता है। பலியா இருந்தாலும் ஜெபமா இருந்தாலும் भले वो बलि हो या प्रार्थना हो, அவர் அங்கீகரிக்கிறார் என்பதற்கு அடையாளம் அக்கினி இறங்குகிறார். वो ग्रहण करता है। इसे प्रकट कराने का रूप यही है कि आग उतर आता है। இங்கே ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். यहाँ पर हाबिल को परमेश्वर ने ग्रहण किया। ஆபேலின் பலியை கர்த்தர் அங்கீகரித்தார். हाबिल की बलि को परमेश्वर ने ग्रहण किया। அக்கினி இறங்க வேண்டுமானால் यदि आग उतरना है तो தேவனுடைய பிள்ளைகள் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், परमेश्वर के लोग हमें एक काम करना है, நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். हमें परमेश्वर के लिए समर्पण करना है। கர்த்தர் ஆபேலை அங்கீகரித்தது போல जैसे परमेश्वर यहोवा ने हाबिल को ग्रहण किया, நம்மை कत्तर अंगीகரிக்கும்படியாய் वैसे ही हमें भी परमेश्वर ग्रहण करे। முதலாவது நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். सबसे पहले हम अपने आप को परमेश्वर के लिए हाथ में समर्पण करना है। கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், आज के कई लोग यही सोचते हैं தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போகிறோம், कि हम परमेश्वर के भवन में जाते हैं, ஆண்டவரை விசுவாசித்து இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், हम परमेश्वर पर विश्वास करते हैं और उसी का उद्धारकर्ता माने हैं, கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துகிறோம், हम यहोवा के लिए दान भी देते हैं, இதெல்லாம் போதும் என்று திருப்திப்படுகிறார்கள். यही काफी है बोलकर उसी में संतुष्ट हो जाते हैं। அவன் கர்த்தர் சொல்கிறார், लेकिन परमेश्वर क्या कहता है, உன்னுடையதே அல்ல, तुम्हारी बातों को नहीं, உன்னையே நான் விரும்புகிறேன். मैं तुम्हारी चीजों को नहीं बल्कि तुम्हें ही चाहता हूँ। உன்னுடையதே அல்ல, तेरे जो पास है उसे नहीं உன்னையே நான் விரும்புகிறேன். बल्कि मैं तुझे ही चाहता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார். परमेश्वर ने हाबिल को ग्रहण कर लिया, அப்படினால உங்களை நீங்களே கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். इसलिए अपने आप को स्वयं को परमेश्वर के लिए समर्पण करना है। பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள், बच्चों को पालक बढ़ाते हैं, பிள்ளைகள்
வளர்ந்து பெரியவர் ஆகும் போது बच्चे जब बड़े हो जाते हैं, பெற்றோர்களை கொண்டு முதியோரிடத்தில் விட்டுவிட்டு पालक को जो जाकर वृद्धाश्रम में छोड़कर பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் முதியோரிடத்தில் செய்ய வைத்துவிட்டு अपने पालक को जो भी कोई कर्तव्य करना है सब वृद्धाश्रम में करने को कहते हैं। உங்களுக்கு ஒரு குறைவில்லை, நான் உங்களுக்கு வேண்டிய பணத்தை கட்டி விடுகிறேன் என்று தாய் தகப்பனிடத்தில் சொல்வாரா? यदि तुमको कोई भी कमी यहाँ पर नहीं होगा, तुमको जितना चाहिए उतना पैसा मैं यहाँ पर भर दूंगा करके यदि कोई बच्चा कहेगा, பெற்றோருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். तो पालक का मन कितना ही वेदनारित होगी। தேவனுடைய பிள்ளையே, वैसे परमेश्वर के लोग, ஒரு சாதாரண தாய் தகப்பனுடைய உள்ளம், एक साधारण सा माँ पिता का मन, குடிப்பதற்கு கஞ்சி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, भले पीने खाने के लिए खाना ना हो चलेगा, பிள்ளைகள் தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். चाहते हैं कि बच्चे हमारे साथ रहें, பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்க வேண்டும். बच्चे मेरे साथ रहें। எத்தனை ஆயிரமாய் கொண்டு முதியோரிடத்தில் கட்டினாலும் भले वृद्धाश्रम में जाकर कितनी हजार हजार रुपए भर दे, பிள்ளைகளை பிரிந்து எந்த பெற்றோரும் முதியோரிடத்தில் போய் சந்தோஷமாய் இருக்க முடியாது. कोई भी पालक अपने बच्चे से बिछड़ कर जाकर वृद्धाश्रम में आनंदित नहीं रह पाएंगे। அதே போல இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். इसी तरह आज के दिन भी कई मसीह लोग हैं, நான் ஆராய்க்கு போறேன், कहते हैं कि मैं आराधना में जाता हूँ, காணிக்கை கொடுக்கிறேன், मैं दान देता हूँ, என்னால் இயன்றப்பட்ட கர்த்தருடைய காரியத்தில் செயல்படுகிறேன், मुझसे जितना हो सके उतना मैं परमेश्वर के लिए काम करता हूँ, இது போதும் என்று சொல்லி திருப்திப்படுகிறார்கள். ये काफी है कहते हुए संतुष्ट रहते हैं। தேவனுடைய பிள்ளைகள், இது கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற கிரியைகள். ये सब परमेश्वर के लिए किया जाने वाली क्रिया है। இதை பார்க்கிற உங்களை கர்த்தர் விரும்புகிறார். इससे भी बढ़कर परमेश्वर आप ही को चाहता है। ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்டு சொல்கிறார், पवित्र शास्त्र में इस प्रकार लिखा गया है, மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ, हे फरीसी और चुंगी लेने वाले तुम पर हाय। நீங்கள் ஒத்தலாமிலும் तुम जो है दागिने में, வெந்தயத்திலும் दान में और डाली में, சீரகத்திலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள். जीरा में दशमांश देते हो। ஆனால் இவைகளெல்லாம் செலுத்திவிட்டு ये सब देने के बावजूद भी நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற न्यायों में बताई गई बातों को, நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். नीति धर्म और दया को छोड़ना, विश्वास को छोड़ दिए हो। நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற जो विधियों में बताए हुए बातों को, நீதியை விட்டுவிட்டீர்கள், तुमने धर्म को त्याग दिया है, இரக்கத்தை விட்டுவிட்டீர்கள், दया को छोड़ दिया है, விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். विश्वास को त्याग दिया है। ஆனால் ஒருத்தலாமில் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், लेकिन जो भी है उस पुदीना में दशमांश देते हो, வெந்தயத்தில் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், तुम जो दाल में दशमांश देते हो, சீரகத்தில் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், और तुम जो है मेथी में और जीरा में दशमांश देते हो, ஆனால் நீதியை இரக்கத்தை விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். लेकिन धर्म दया और विश्वास को त्याग दिए हो। இவைகளையும் செய்யணும், इसे भी करना है, அவைகளையும் விட்டு விடாதிருக்கணும். उसे भी नहीं छोड़ना है। இவைகளை செய்யணும், அவைகளை விட்டு விடாதிருக்க வேண்டும். इसे भी करना है और उसे भी नहीं छोड़ देना है। நீங்கள் செய்கிறீர்கள், तुम जो कर रहे हो, ஆனால் நீதியை இரக்கத்தை விசுவாசத்தை விட்டுவிட்டீர்கள். बल्कि धर्म दया और विश्वास को त्याग दिए हो। இப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், ऐसे लोगों से परमेश्वर कहता है, உங்களுக்கு ஐயோ, हे तुम पर हाय, உங்களுக்கு ஐயோ. तुम पर हाय। தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுடையது அல்ல, ये परमेश्वर तुम्हारी वस्तुओं को पर नहीं, உங்களை கர்த்தர் விரும்புகிறார். बल्कि तुमको ही चाहता है। உங்களை சர்வாங்க தகனபலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களானால் यदि आप अपने आप को होम बलि के रूप में चढ़ा दोगे, உங்களை கர்த்தர் அங்கீகரித்தால் உங்கள் பலியையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். यदि आपको परमेश्वर ग्रहण कर ले तो आपके भेंट को भी परमेश्वर ग्रहण कर लेगा। உங்களை அங்கீகரிக்காத பட்சத்திலே நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் கிரியைகளை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். जब तक परमेश्वर तुमको ग्रहण न कर ले तब तक परमेश्वर तुम्हारी दान या तुम्हारी क्रिया को ग्रहण नहीं करेगा। அக்கினி இறங்க தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் காரியம், आग उतरने के लिए परमेश्वर के लोग सबसे पहले क्या करना है? எனவே ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். सबसे पहले हमारी प्राण आत्मा शरीर को परमेश्वर के हाथों में समर्पण करना है। அப்பொழுது கர்த்தரை அங்கீகரிப்பார், तब परमेश्वर हमें ग्रहण करेगा, நம்முடைய பலியை அங்கீகரிப்பார், हमारी बलि को परमेश्वर ग्रहण करेगा, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். हमारी प्रार्थना को परमेश्वर ग्रहण करेगा। வேதத்தை வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, அது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் पहले राजाओं की पुस्तक 18वां अध्याय, அது 38ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், यदि 38वां वचन को पढ़ोगे, तब यहोवा की आग आकाश से प्रकट हुई और होम बलि को लकड़ी और पत्थरों और धूलि समेत भस्म कर दिया
और गड्ढे में का जल भी सूख गया। எழுதப்பட்டிருக்கிறது, लिखा गया है, கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி यहोवा के से आग उतर कर சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது। होमबलि को लकड़ी और पत्थरों और धूली समेत भस्म कर दिया। வாய்க்காலில் இருந்த தண்ணீரில் எல்லாம் நக்கி போட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது। गड्ढे में का जल को भी सुखा दिया। அதற்கு முன்பதாக எலியா செய்த ஒரு காரியம், उसके पहले एलिया ने क्या किया? அங்கே வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, பலிபீடம் இடிந்து கிடக்கிறது। जो वेदी स्थान टूटी हुई थी। 30வது வசனத்துல வாசிக்கிறோம், 30वां वचन में हम पढ़ते हैं, சகல ஜனங்களை கூப்பிட்டு सारे लोगों को निकट आने को कहा। எலியா செய்த இரண்டாவது காரியம், एलिया ने दूसरी काम क्या किया? தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார்। जो भी गिराई हुई वेदी को फिर से उसने मरम्मत की। பலிபீடம் தகர்க்கப்பட்டு போய் கிடக்கிறது। जो वेदी गिराई गई थी, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை எலியா செப்பனிடுகிறார்। गिराई गई हुई वेदी को एलिया ने मरम्मत की। உடைக்கப்பட்ட நிலைமையில் அநேகருடைய பிரதிஷ்டை காணப்படுகிறது। कई लोगों की प्रतिष्ठा टूटी हुई है। தேவனுடைய பிள்ளைகள் பலிபீடம் என்று சொல்லும்போது वेदी कहते समय பிரதிஷ்டை, प्रतिष्ठा அது உடன்படிக்கை, या वाचा, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது। ऐसी बातों को दर्शाता है। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரதிஷ்டை உடைந்து இருக்கிறது। आज के दिन कई लोगों के जीवन में प्रतिष्ठा टूटी हुई है। அக்கினி இறங்க வேண்டுமானால் यदि आग उतरना है तो பிரதிஷ்டை செப்பனிடப்பட வேண்டும்। प्रतिष्ठा को मरम्मत किया जाना है। அக்கினி இறங்க வேண்டுமானால் यदि आग उतरना है तो தீர்மானங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும்। हमारे निर्णय नए किए जाना है। தாவீதுக்கு நல்ல ஒரு தீர்மானம் இருந்தது। दाऊद के जीवन में अच्छे निर्णय लिए गए थे। தாவீது தைரியமாய் சொல்லுகிறார், दाऊद बड़े धैर्य से कहता है, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறேன்। मैं सुबह दोपहर शाम के समय यहोवा की दुहाई देता हूँ। காலை மதிய இரவு 3 வேளை நான் தியானம் பண்ணுகிறேன்। सुबह दोपहर शाम को मैं यहोवा का ध्यान करता हूँ। அதோட வாழ்க்கையில ஒரு தீர்மானம்। यही उसके जीवन का निर्णय। ஆனால் இப்படிப்பட்ட தீர்மானங்கள் உடன்படிக்கை ஒரு பிரதிஷ்டையை உடைத்துவிட்டு ऐसा एक निर्णय और ऐसी एक प्रतिष्ठा को तोड़कर ஒரு நாள் சாயங்கால வேளையிலே एक दिन शाम के समय தியானம் பண்ணக்கூடிய ஒரு நேரத்திலே ध्यान करने के समय தியானம் பண்ணாமல் தூங்கி போனார்। ध्यान किए बिना सो गया। அவன் தூங்கி விழித்த போது सोकर जब जाग उठा, அவன் படுக்கையிலிருந்து எழுந்து மொட்டை மாடியில உலாவிக் கொண்டிருக்கும் போது वो अपने बिस्तर से उठकर जब ऊपर की कोठरी में टहल रहा था, தியானம் பண்ண வேண்டிய முறையிட வேண்டிய நேரத்துல தூங்கினதுனால जब विनती और प्रार्थना करने के समय में वो सोया, इसलिए நேற்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் பாவத்தில் விழுந்து போனான் என்று पवित्र எழுதப்பட்டிருக்கிறது। शास्त्र में लिखा गया है कि वो पाप में गिर गया। பிரதிஷ்டை உடையும் போது வீழ்ச்சி உண்டாகிறது। जब प्रतिष्ठा टूट जाती है तो वहाँ पर हार जाते हैं। பிரதிஷ்டை உடையும் போது அக்கினி இறங்காது। प्रतिष्ठा टूट जाने पर वहाँ पर आग नहीं उतर पाएगी। பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படும் போது கர்த்தர் அக்கினி இறக்குகிறார்। प्रतिष्ठा न्यून किया जाते समय परमेश्वर यहोवा उतरता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா। हालेलुया। எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டார்। एलिया जो गिराई गई वेदी को फिर से मरम्मत की। அக்கினி இறங்கியது। अग्नि उतर आया। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் பிரதிஷ்டையை உடைக்கும் போது आप लोगों की प्रतिष्ठा जब गिराई जाती है அந்த உடன்படிக்கையை உடையும் போது या आपकी वाचा जब टूट जाती है, அபிஷேகம் வல்லமை இவையெல்லாம் உங்களை விட்டு எடுபட்டு போகும்। अभिषेक और सामर्थ भी आप में से छीन लिया जाता है। ஆனால் பிரதிஷ்டையை புதுப்பிக்கும் போது जब हम प्रतिष्ठा को फिर से मरम्मत या न्यून करेंगे, அக்கினி இறங்குகிறது। वहाँ पर आग उतर आता है। சிம்சோன் தன் வாழ்க்கையில பிரதிஷ்டையை உடைத்து போட்டார்। शिमशोन भी अपने जीवन की प्रतिष्ठा को तोड़ दिया, ஆகையால் சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் வேடிக்கை பொருளாய் மாறி போனார்। जिसके कारण जिसकी आंखें निचोड़े गए और वो एक तमाशा का वस्तु बन गया। தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தார்। दानियेल ने एक निर्णय लिया। அவன் ராஜா அரண்மனையில் இருந்த போதிலும் भले वो राजा के महल में रहता था, ராஜா போஜனம் பண்ணுகிற ராஜ போஜனம் நான் சாப்பிட மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தார்। उसने यही प्रतिष्ठा की कि राजा के भोजन से मैं अपने आप को अशुद्ध नहीं करूंगा। ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்। राजा के भोजन वस्तु से मैं अपने आप को अशुद्ध नहीं करूंगा। இந்த தீர்மானத்தை கடைசி வரைக்கும் உடைத்து போடாமல் காத்துக் கொண்டார்। इसी निर्णय को वो आखिरी तक बचा कर रखा। கர்த்தர் தானியேலை ஆசீர்வதித்து உயர்த்தினார்। परमेश्वर ने दानियल को आशीष करके उन्नति किया। பாபிலோன் தேசம் முழுவதும் அதிபதியாக உயர்த்தினார்। बबीलोन देश भर उसे उसका अधिपति बनाया। அக்கினியை இறங்க வைக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், अग्नि को उतारने वाले परमेश्वर के लोगों, அக்கினியை இறக்கக்கூடியவர்கள், अग्नि को उतारने वाले, அக்கினியை இறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் जो ये अपेक्षा करते हैं कि आग उतारा जाए, இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையின் பிரதிஷ்டைகளின் தீர்மானங்களை உடைத்து போடுகிறபடினாலே आज के
प्रतिष्ठा और निर्णय को तोड़ देने के कारण சிம்சோனை போல வல்லமை இழந்து அபிஷேகத்தை இழந்து சாதாரண ஒரு மனுஷனை போல மாறி போகிறார்கள். शिमशोन के समान असामर्थ और अभिषेक को खो देकर एक मामूली सा व्यक्ति बन जाते हैं। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரதிஷ்டை வைத்திருக்கிறார். परमेश्वर हर एक के लिए अलग अलग प्रतिष्ठा रखा है। நம்முடைய தீர்மானத்தை உடைத்து போடக்கூடாது. हम अपने निर्णय को तोड़ नहीं देंगे। நம்முடைய பிரதிஷ்டையை நாம் காத்துக்கொள்ள अपनी வேண்டும். प्रतिष्ठा को हमें संभाले रखेंगे। நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களை பார்த்தாலும் கெட்டு போவோம். दूसरों को देखेंगे तो हम बिगड़ जाएंगे। மற்றவர்களை பார்க்கும்போது நாம் விழுந்து போவோம். दूसरों को देखते समय हम गिर जाएंगे। ஒரு ஊழியக்காரர் இருந்தார். एक सेवक था காவி வஸ்திரம் உடுத்திருந்தார். जो कावी वस्त्र पहना हुआ था, காவி வஸ்திரம் உடுத்தி जो नारंगी रंग का वस्त्र पहनते थे, ஒரு சாதுவை போல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். एक साधु जी के समान दिखाई देते थे। ஆனா இடைநாட்கள்ல பார்க்கும்போது लेकिन जब थोड़े दिन के बाद देखा, அவர் தலைமுடியெல்லாம் வளர்த்து சாதுவை போல இருந்தார். वो जो पहले उनका बाल जो बड़ा बड़ा था और साधु जी के जैसे वस्त्र पहनते थे, ஆனா திடீர்னு இடையில பார்க்கும்போது अचानक जब उनको बीच में देखा गया, நல்ல பிளேனா ஷேவ் பண்ணி उन्होंने सारा अपना दाढ़ी मूछी सब निकाल कर शेव करके பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டா உட்கார்ந்து இருக்கிறார். पैंट शर्ट पहने हुए बैठे थे। என்னன்னு கேட்டா यदि उनसे पूछा जाए அவர் சொல்லுறார், तो वो कहते हैं, இது என் வஸ்திரத்துல நான் எடுத்த தீர்மானம் அல்ல. ये मैंने कुछ अपने वस्त्र में प्रतिष्ठा नहीं किया हूँ, நான் தீர்மானம் எடுக்கல. मैं कोई निर्णय लिया नहीं हूँ। இந்துக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டுமானால் हिंदू लोगों के बीच में सुसंदेश सुनाने के लिए சாமியாரை போல வேஷம் போட்டால்தான் यदि साधु जी के समान वेश डालने पर ही இந்துக்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். हिंदू लोग उसे आनंदित मान लेंगे। அவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிப்பதற்காகத்தான் அந்த வஸ்திரம் உடுத்திருந்தேன். उनके बीच में सुसंदेश सुनाने के लिए ही मैं वैसा वस्त्र पहन रखा था। ஆனால் இது என்னுடைய பிரதிஷ்டை அல்ல, என் தீர்மானம் அல்ல. लेकिन ये कोई मेरी प्रतिष्ठा या निर्णय नहीं था। என்னுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. परमेश्वर के लोग भरमाए नहीं जाना। ரட்சிப்பு கர்த்தருடையது. उद्धार यहोवा की है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, हमें पवित्र शास्त्र में लिखा है, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கூட்டிக் கொண்டு வந்தார். उद्धार होने वालों को परमेश्वर प्रतिदिन अपने भवन में इकट्ठा करता है। ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். उद्धार होने वाले लोगों को परमेश्वर प्रतिदिन अपने भवन में इकट्ठा करता है। காவி வஸ்திரம் தரிப்பதினால யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். साधु जी के समान वस्त्र पहनने से कोई उद्धार नहीं पाता है। எந்த மனுஷனுடைய பிரயாசத்தினால் ஒரு மனுஷனை ரட்சிக்கப்பட முடியாது. किसी भी मनुष्य की मेहनत से या प्रयास से किसी को हम उद्धार नहीं दे सकते हैं। இப்படிப்பட்ட மக்கள் தங்கள் காலத்துக்கு ஏற்றாற்போல சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். ऐसे लोग काल के अनुसार परिस्थिति के अनुसार अपने आप को बदल लेते हैं। அவர்கள் தங்கள் அபிஷேகத்தை வல்லமையை இழந்து போகிறார்கள். ऐसे लोग परमेश्वर के द्वारा दिए गए सामर्थ्य और अभिषेक को खो देते हैं। அக்கினியை இறக்கக்கூடிய எலியாக்களாய் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கும் போது परमेश्वर जब चाहता है कि परमेश्वर के लोगों को एलिया के समान आग उतारने वाले व्यक्ति बनाए, பிரதிஷ்டைகளை தீர்மானங்களை உடைத்து போட்டு प्रतिष्ठा और निर्णय को तोड़ देकर அநேகர் தங்கள் வல்லமை அபிஷேகத்தை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள். कई लोग अपने सामर्थ्य और अभिषेक को खो दे रहे हैं। எலியா தகர்க்கப்பட்டு போன பலிபீடத்தை செப்பனிட்டார். एलिया जैसी गिरी हुई वेदी को मरम्मत किया। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ளுங்க. आज के दिन आप लोग भी अपने जीवन को मरम्मत कर लो। எந்த தீர்மானத்தை நீங்கள் உடைத்து காணப்படுகிறீர்கள்? आपने किस निर्णय को तोड़ दिया है? எந்த பிரதிஷ்டை உடைத்து காணப்படுகிறீர்கள்? आपने कौन सी प्रतिष्ठा को तोड़ दिया है? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வீர்களானால் यदि आप अपने जीवन को फिर से मरम्मत कर लोगे, கர்த்தருடைய அக்கினியை இறக்கக்கூடிய வல்லமை உள்ள பாத்திரங்களாய் கர்த்தரை பயன்படுத்துவார். परमेश्वर का आग उतार देने वाले एक महिमा में पात्र परमेश्वर आपको इस्तेमाल करेगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। நீங்கள் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में हम इस प्रकार पढ़ते हैं, 2 நாளாகமத்தின் புத்தகம் दूसरे इतिहास की पुस्तक அது 7வது அதிகாரம் उसके 7वां अध्याय முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது पहला वचन को हम इस प्रकार पढ़ते हैं। जब सुलेमोन यह प्रार्थना कर चुका तब स्वर्ग से आग ने गिरकर होम बलियों तथा अन्य बलियों को भस्म किया और यहोवा का तेज भवन में भर गया। சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது जब सुलेमान ये प्रार्थना कर चुका, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி स्वर्ग से आग उतरकर சர்வாங்க दहन बलि மற்ற பலிகளை பட்சித்தது. होम बलियों तथा अन्य बलियों को भस्म किया। சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. जब सुलेमान ये प्रार्थना कर चुका तब स्वर्ग से आग गिरा। ஜெபத்திற்கான உறுதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். प्रार्थना का जो है निर्माण लोगों के हाथ में होना है। எல்லாருக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். हम सबके लिए और सब
सभी बातों के लिए प्रार्थना करना है। எல்லாருக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இது நம்ம எல்லார் மேலும் விழுந்த கடமை. हम सबके लिए, सब बातों के लिए, कामों के लिए प्रार्थना करना ये सब पर गिरा हुआ एक कर्तव्य है। ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துல ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். लेकिन हम जो प्रार्थना करते हैं उसमें एक प्रमाण होना आवश्यक है। குறிப்பிட்ட காரியத்துக்காக போராடி பெற்றுக்கொள்ளும் வரையில் போராடி ஜெபிக்கும் போது जब नियुक्त बातों के लिए जब तक पाते नहीं तब तक प्रार्थना करते समय நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய அக்கினியை அனுப்புவார். हमारी प्रार्थना को ग्रहण करने के रूप में परमेश्वर आग को उतारता है। நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதற்கு அடையாளமாக ஜெபத்துக்கு பதில் தருவார். परमेश्वर हमारी प्रार्थना को स्वीकार लिया है, इसके स्वरूप में परमेश्वर जवाब देता है। தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தால் जब लोग परमेश्वर के लोग प्रार्थना करने को शुरू करते हैं, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு कश्मीर से लेकर कन्याकुमारी तक प्रार्थना करना छोड़कर தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஜீவியத்தின் பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும். परमेश्वर के लोग अपने जीवन की प्रतिष्ठा को संभालने हेतु प्रार्थना करना है। இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहते हैं நான் ஜெபிக்கிறேன், வாக்கிலே ஜெபத்துக்கு பதில் கிடைக்க மாட்டேங்கிறது. मैं प्रार्थना तो करता हूँ लेकिन प्रार्थना का जवाब मेरे जीवन में नहीं मिला இன்னைக்கு है। அநேகர் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஜெபிக்கிறார்கள். आज कई लोग कन्याकुमारी से लेकर कश्मीर तक के लिए प्रार्थना करते हैं। கர்த்தர் அப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்பார். परमेश्वर वैसी प्रार्थना भी सुनता है। அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. वैसा प्रार्थना करना हमारा कर्तव्य है और हमारा काम है। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அக்கினியை இறக்கக்கூடிய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். लेकिन हमारे जीवन में आग को उतारने वाली प्रार्थना होना अवश्य है। சிலருடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. कुछ लोगों के जीवन में प्रार्थना सुनाई नहीं जाती है। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. तुमने प्रार्थना करने से नहीं पाया है। காரணம் என்னவென்றால் इसका कारण क्या है? நீங்கள் இச்சிக்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று तुम जो चाहते हो उसे पाने के लिए நீங்கள் விரும்புகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறபடினாலே तुम जिस पर अभिलाषा करते हो उसी को पाने की लालच करते हो, அதை நீங்கள் கண்டுகொள்ள முடியவில்லை. इसलिए तुम उस प्रश्न प्रार्थना का जवाब नहीं पाते हो। அவருடைய சொந்த இஷ்டம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். केवल अपनी विचार पूरा होने के लिए प्रार्थना करते हैं। அவருடைய இச்சை நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். अपनी इच्छा को पूरा करने के लिए प्रार्थना करते हैं। அவருடைய சொந்த இஷ்டம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கும் போது अपने आप की इच्छा जब पूरा होने के लिए प्रार्थना करते हैं, அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதில்லை. कई लोगों के जीवन में परमेश्वर प्रार्थना का जवाब नहीं देता है। அதனால ஆண்டவரை அறிந்து சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி கிரியை செய்கிறார். वो भी जो परमेश्वर का वचन को मानकर चलने वाले, परमेश्वर को जानने वाले विश्वासियों के जीवन में वैसा करता है। சத்தியத்தை அறியாதவர்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். जो कोई अभी तक परमेश्वर की सच्चाई को नहीं जानते, वे लोग प्रार्थना करते समय परमेश्वर सुनता है। சத்தியத்தை அறிந்தவர்கள் जो सच्चाई को जानते हैं, விசுவாசிகள் विश्वासी लोग சத்தியம் இன்னது அல்லது தேவ சித்தம் இன்னது என்பதை அறிந்தவர்கள் जो जानते हैं कि सच्चाई क्या है, परमेश्वर की इच्छा क्या है, சத்தியத்துக்கு மாறாக सच्चाई के विपरीत தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் இஷ்டம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கும் போது अपनी इच्छा जीवन में पूरा होने के लिए जब प्रार्थना करते हैं, தங்கள் இச்சை நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் ஒரு நாள் பதில் கொடுக்க மாட்டார். परमेश्वर अपनी इच्छा पूरा करने के लिए जो प्रार्थना करते हैं उस प्रार्थना को परमेश्वर कभी नहीं सुनता। இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். यीशु मसीह अपने चेलों को प्रार्थना करना सिखाया। சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது கூட चेलों को जो परमेश्वर ने प्रार्थना करना सिखाया, அங்கே சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், वहाँ पर परमेश्वर ने चेलों को इस प्रकार सिखाया, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல जैसी आपकी इच्छा स्वर्ग में किया जाता है பூமியிலேயும் செய்யப்படுவதாக. वैसे ही पृथ्वी में भी किया जाए। உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. जैसे तुम्हारी इच्छा, तेरी इच्छा जैसी स्वर्ग में पूरी होती है वैसी पृथ्वी पर भी हो। தேவ சித்தம் நிறைவேற ஜெபிக்கணுமா இருக்க வேண்டும். परमेश्वर की इच्छा पूरा होने वाले के लिए प्रार्थना करना है। ஒரு சகோதரி இருந்தாய், एक बहन थी, வாலிப சகோதரி, जवान लड़की, திருமணம் செய்யக்கூடிய வயது, शादी करने का उम्र, எத்தனையோ மாப்பிள்ளை வீட்டார் வந்தாரு. कितने लड़के के घर वाले आए, ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல பேசவில்லை என்று சொல்லி தடுத்து நிறுத்தினார். लेकिन सब लड़के को ठुकरा दी ये कहते हुए कि परमेश्वर ने मुझसे नहीं बात किया। நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட சகோதரி, अच्छे एक उद्धार पाई हुई बहन। அவ பாஸ்டர் சொன்னதைத்தா, तब पास्टर जी ने सोचा சரி நல்ல ஜெபிக்க கூடிய ஒரு சகோதரி, ठीक है, अच्छी प्रार्थना करने वाली लड़की है, ஆண்டவரிடத்தில் பேசாம ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. परमेश्वर ने जिस बात से अभी तक जिस कारण से बात नहीं किया है उस बातों में हम नहीं कुछ बोलेंगे என்று சொல்லி ऐसे कहते हुए சகோதரத்தில் சொன்ன, उस बहन से बोला நீ நன்றாக ஜெபி, तो अच्छे से प्रार्थना कर, கர்த்தர் உனக்கு எதை காண்பிக்கிறாரோ परमेश्वर जिसे तुझ
जो कुछ करने को कहेगा, கர்த்தர் உனக்கு செய்யபடி எதை சொல்கிறாரோ परमेश्वर जो तुझे करने को कहेगा அதை செய்யலாம் என்று சொன்னார். उसी को करेंगे। ஒரு நாள் சகோதரி மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார். एक दिन वो बहन बड़े आनंदित होकर आई, சந்தோஷத்தோடு வரும்போது बड़े खुशी से आई। காரணம் என்னவென்றால் कारण क्या है? சர்ச்சில் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். चर्च में एक दिन एक पास्टर जी आए थे। அவர் நன்றாக worship நடத்தக்கூடியவர். वो अच्छा वर्शिप चलाते थे। worship நடத்துவதற்காக பாஸ்டர் அழைத்திருந்தார். वर्शिप को चलाने के लिए वो पास्टर जी को आमंत्रण किया गया था। நன்றாக கிட்டார் போடக்கூடியவர். अच्छा गिटार बजाते थे। நல்ல கிட்டார் போட்டு गिटार बजाकर ஆவில் நிரம்பி சந்தோஷமாய் ஆராதனை நடத்தினார். पवित्र आत्मा में भरकर बड़े आनंदित होकर आराधना चलाए। சகோதரி அந்த ஊழியக்காரரை பார்க்கிறார். वो बहन जो थी वो उस पास्टर जी को देखने लगी। அவருடைய இருதயத்தில் பெரிய சந்தோஷம். अब उसके मन में बड़ा आनंद हुआ। கட்டணா இவரதான் கட்டணும். यदि मैं शादी करूंगी तो जरूर इसे ही करूंगी। அதே சந்தோஷத்துல வீட்டுக்கு போனா उसी आनंद से घर गई। கற்பனையே செய்து கொண்டு படுத்து தூங்கினார். कल्पना ही करते हुए सोई। சொப்பனம் கண்டார். सपना देखी। சொப்பனத்துல सपना में அன்னைக்கு ஆராதனையில கிட்டார் போட்டு worship நடத்துற அந்த தேவ மனுஷன் ஊழியக்காரர் வந்து நிக்கிறார். उस आराधना में गिटार बजाकर आराधना चलाया हुआ वही पास्टर जी उसके सपने में आए। இவளுக்கு ஒரு சந்தோஷம். अब इसका मन बहुत खुशल हो गया। அவளுக்கு நியமிக்கப்பட்ட புருஷன் இவர்தான். उसने सोच लिया कि यही है मेरे लिए जो नियुक्त किया गया हुआ पति। என்று இருதயத்திலே தீர்மானித்துக் கொண்டு ऐसे मन में निर्णय करते हुए சந்தோஷமாய் போன பாஸ்டர் பார்க்கிறார். बड़े आनंदित होकर पास्टर जी से मिलने गई। பாஸ்டர் சொன்னார், अपने कलीसिया के पास्टर जी से बोली, பாஸ்டர் எனக்கு பையனை ஆண்டவர் காண்பித்து விட்டார். पास्टर जी मुझे लड़का को परमेश्वर ने दिखा दिया है। அப்படினா கர்த்தர் எனக்கு காண்பித்த சகோதரன் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். जिस भाई को परमेश्वर ने मेरे सपने में दिखाया है उसी से मैं शादी करूंगी। பாஸ்டர் சந்தோஷமா கேட்டார். तब पास्टर जी ने बड़े आनंदित होकर पूछा, கர்த்தர் எந்த பையனை உனக்கு காண்பித்தார்? परमेश्वर ने तुझे कौन सा लड़का दिखाया? ஐயா நேற்று நம்ம சபைக்கு ஆராதனை நடத்த வந்திருந்தார். पास्टर जी कल जो अपने आराधना में आराधना चलाने के लिए जो पास्टर आया था, गिटार போட்டு நன்றாக பாட்டு பாடி worship நடத்துற அந்த தேவ மனுஷன் जिसने गिटार बजाकर बहुत अच्छी तरह से आराधना चलाया वही परमेश्वर का मनुष्य, அவர் தான் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். उसी से शादी करने के लिए परमेश्वर ने मुझसे बातें किया है। அதனால அந்த சகோதரனை பேசி முடியுங்க என்று சொன்னார். इसलिए बोली कि उसी पास्टर जी से मेरा शादी करा दो। பாஸ்டர் திரும்ப திரும்ப கேக்குறார். पास्टर जी ने फिर से पूछा, கர்த்தர் பேசினாரா? क्या परमेश्वर ने ही तुझसे बात किया? ஆ பாஸ்டர் கர்த்தர் பேசினார். हाँ पास्टर जी यहोवा ही ने बात किया है। கர்த்தர் காண்பித்தாரா? क्या परमेश्वर ने ही तुझसे कहा? ஆ கர்த்தர் தான் காண்பித்தார். हाँ यहोवा ही ने कहा है। பாஸ்டர் கேட்க தைரியமா பதில் சொல்லுறார். जब पास्टर जी उसे फिर से पूछते गए वो लड़की वही जवाब देते रही। பாஸ்டர் கேட்டார். पास्टर जी ने पूछा, கர்த்தர் தான் காண்பித்தார். यदि परमेश्वर ने ही तुझे ये दिखाया है, கர்த்தர் தான் பேசினார். यदि परमेश्वर ने ही तुझसे बातें किया है, காண்பித்த கர்த்தர் लेकिन बताया हुआ परमेश्वर, உன்னோடு பேசின கர்த்தர் तुझसे बातें किया हुआ यहोवा, அந்த தேவ மனுஷனுக்கு उस परमेश्वर के व्यक्ति को ஏற்கனவே திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கவில்லையா என்று கேட்டார். पहले से शादी होकर 2 बच्चे हैं इसे तुझे नहीं बताया? சவுலுடைய முகம் அப்படியே செத்து போயிடுச்சு. उस बहन का मुंह काला हो गया, சுருங்கி போனது. ऐसी मुरझाया गया। இப்படி இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள். ऐसे कई लोग आज के दिन प्रार्थना करते हैं, தங்கள் இருதயத்தில் ஒரு சுய விருப்பத்தை வைத்துக் கொண்டு अपने मन में कुछ विचार को रखते हुए அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறதுனால अपनी विचार पूरा होने के लिए प्रार्थना करते हैं, इसलिए அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை. उस प्रार्थना का जवाब परमेश्वर नहीं देता है। அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. परमेश्वर उस प्रार्थना को ग्रहण नहीं करता है। கர்த்தருடைய ஜெபத்தை அங்கீகரிப்பாரானால் यदि परमेश्वर हमारी प्रार्थना को ग्रहण कर ले, தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அக்கினி இறங்கு. वहाँ पर आग उतर आएगी। இந்த கடைசி நாட்களில் इस आखिरी दिन में கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் जो कोई परमेश्वर को मानकर विश्वास करके उद्धारकर्ता माने को, நீங்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். यदि आप लोग यीशु मसीह को अपने मन में मान लिए हो तो आप उद्धार पाए हो। ஆனால் பரிசுத்த ஆவியார் உங்கள் மீது இறங்கின போது लेकिन जब पवित्र आत्मा जी आप पर उतर आएगा, பரிசுத்த ஆவியார் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். पवित्र आत्मा जी ने आपको स्वीकार लिया है। பரிசுத்த ஆவியார் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். पवित्र आत्मा जी ने आपको स्वीकार लिया है। தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर ஒவ்வொருவரும் के द्वारा ग्रहण किए हुए हर एक कोई இந்த பூமியில உயிரோடு வாழ்கிற நாட்கள்ல इस पृथ्वी में जब तक जीवित है, அந்த பரிசுத்த ஆவியாருடைய அக்கினியை பூமிக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
தேவனுடைய பிள்ளை உங்களுமாய் கர்த்தருடைய அக்கினி இந்த பூமியில் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि आपके द्वारा वो अग्नि इस पृथ्वी में उतार लाए। உங்களுமாய் கர்த்தருடைய அக்கினி பூமியில் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि आपके द्वारा इस पृथ्वी में आग उतर लाए। வெளிப்படுகிற அக்கினியை பார்க்கும்போது जब प्रकट होने वाली आग को देखकर உங்களுமாய் வெளிப்படுகிற அக்கினி இடத்திலே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். तुम्हारे द्वारा प्रकट होने वाली उस आग के बीच में लोग परमेश्वर को दर्शन करना है। உங்களுமாய் தேவனுடைய அக்கினி வெளிப்படும் போது जब तुम्हारे द्वारा आग प्रकट होगी, ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து लोग मुंह के बल गिरकर கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर ही सच्चा है इसे स्वीकार कर लेना है। உங்களுமாய் கர்த்தருடைய அக்கினி வெளிப்பட வேண்டும். तुम्हारे द्वारा अग्नि प्रकट होना है। கர்த்தருடைய அக்கினி வெளிப்படும் போது जब परमेश्वर का अग्नि प्रकट होगी, ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு மறந்திருக்க வேண்டும். लोग अपने मन में छेदे जाकर अपने आप को मन फिराना है। கர்த்தருடைய அக்கினி உங்களுமாய் வெளிப்படும் போது जब तुम्हारे द्वारा परमेश्वर की अग्नि उतारेगी, தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் அழிக்கப்பட வேண்டும். शैतान जो नष्ट किया जाना है, எதிரிகள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். विरोधियों का न्याय किया जाना है, அதிசயம் விளங்க வேண்டும். अद्भुत काम प्रकट होना है। இதற்காக கர்த்தரை அங்கீகரித்திருக்கிறார். इसीलिए परमेश्वर ने तुमको ग्रहण कर लिया है। இதற்காக கர்த்தரை அங்கீகரித்திருக்கிறார். इसीलिए परमेश्वर ने तुमको ग्रहण कर लिया है। இதற்காகவே உண்மையாய் கர்த்தர் அக்கினி வெளிப்படுத்த விரும்புகிறார். इसीलिए तुम्हारे द्वारा परमेश्वर आग प्रकट करना चाहता है। இந்த காரியம் உங்கள் வாழ்க்கை மூலமாக வெளிப்பட வேண்டுமானால் यदि तुम्हारे जीवन में इसी के द्वारा आग प्रकट होना है तो தேவனுடைய பிள்ளை நீ செய்ய வேண்டிய காரியம் तुम्हें क्या करना है? உன்னுடையது அல்ல. अपना नहीं, உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். तुम अपने आप को परमेश्वर के हाथ में समर्पण करो। உன் பலிகளால் உன் காணிக்கைகளால் கர்த்தரை திருப்திப்படுத்துவது அல்ல. अपने बलिदान के द्वारा परमेश्वर को संतुष्ट करना नहीं, உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக நீ செலுத்த வேண்டும். बल्कि तुम्हारी आत्मा, प्राण और शरीर को, पूरे अंगों को परमेश्वर के लिए बलिदान करना है। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் உன் வாழ்க்கையில் இந்த தீர்மானங்கள் उद्धार पाए हुए शुरुआत में आपके जीवन में हुई सारे निर्णय, உன்மேல கர்த்தருடைய ஆவியான அக்கினியாய் இறங்கி அங்கீகரித்த நாட்களில் இந்த தீர்மானம் तुम पर पवित्र आत्मा जी जो आग के रूप में उतर कर जो भी निर्णय लिए थे, பரிசுத்த ஆவியார் உன்னை அங்கீகரித்த நாளிலே எடுத்த பிரதிஷ்டை पवित्र आत्मा जी ने तुझे ग्रहण किया हुआ उन दिनों में ली गई हुई प्रतिष्ठा, இன்றைக்கு எந்த நிலைமையில உடைக்கப்பட்டிருந்தாரே वो सब भले किसी भी तरह से गिराई गई हो, உன் வாழ்க்கையில உடைக்கப்பட்டு காணப்படுகிற பிரதிஷ்டைகள் तुम्हारे जीवन में जो भी टूटी हुई वाचा और सारी प्रतिष्ठाएं, உன் வாழ்க்கையில உடைக்கப்பட்டு கிடக்கிற தீர்மானங்கள் तुम्हारे जीवन में टूटी गई हुई निर्णय, எவைகள் என்பதை நீ இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். इसे क्या है आज के दिन जांच कर देखिए। உன் வாழ்க்கையில புதுப்பிக்கப்பட வேண்டிய காரியங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். आपके जीवन में जो भी मरम्मत किया जाना है उसे मरम्मत कीजिए। புதுப்பிக்கப்பட வேண்டிய காரியங்களை புதுப்பித்து जो भी न्यून करना है उसे न्यून करके தேவனுடைய பிள்ளை உன் ஜெபம் கர்த்தர் அங்கீகரிக்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். तुम्हारी प्रार्थना परमेश्वर के द्वारा सुनाई जाने वाली प्रार्थना होना है। உன் சுய விருப்ப நிறைவேறுவதற்காக நீ ஜெபிக்க கூடாது. अपनी अभिलाषा को पूरा करने के लिए प्रार्थना नहीं करो। உன் இச்சை நிறைவேற வேண்டும் என்பதற்காக நீ ஜெபிக்க கூடாது. अपनी इच्छा को पूरा करने के लिए प्रार्थना नहीं करो। உன்னுடைய ஜெபம் கர்த்தருடைய அக்கினி இறக்குகிற ஜெபமாய் இருக்க तुम्हारी வேண்டும். प्रार्थना परमेश्वर की अग्नि उतारने वाली प्रार्थना हो। இப்படி உன் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் நீ அர்ப்பணிப்பாயானால் यदि तुम अपने जीवन को परमेश्वर के हाथों में समर्पण करोगे, தேவனுடைய பிள்ளை வாழுகிற கொஞ்ச நாட்களிலேயே जो जी रहे हो इन थोड़े से दिनों में, கர்த்தருக்காக கர்த்தருடைய அக்கினியை வெளிப்படுத்தி तो परमेश्वर के लिए आग प्रकट करके வாழ்கிற கொஞ்ச நாட்களிலே इस थोड़ी सी जिंदगी में சாதாரண வாழ்க்கை அல்ல, साधारण जीवन नहीं, அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து एक अनोखा जीवन बिताकर ஏதோ ஒன்றை கர்த்தருக்காக சாதித்து விட்டு நீ வாழல. परमेश्वर के लिए कुछ तो कर दिखाना है। எல்லாரும் நாங்கள் हम படிடுவோம். सब घुटने में आएंगे। கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து சொல்லுங்க. परमेश्वर के सम्मुख में अपना मुंह खोलकर बोलिए, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. हे प्रभु, आपने कहा है कि तुम इस जगत के नमक हो। இந்த பூமிக்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. आपने कहा है कि तुम इस जगत के उजाला हो। ஆண்டவரே, இந்த பூமிக்கு நான் ஒரு வெளிச்சமாய் இருக்க हे வேண்டும். प्रभु जी, मैं इस जगत का उजाला बनूं। இந்த பூமியில நான் ஒரு சாரமுள்ள உப்பாய் இருக்க हे வேண்டும். प्रभु जी, मैं इस जगत का एक नमकीन भरे हुए नमक बनूं। என் மூலமாய் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். प्रभु जी, मेरे द्वारा परमेश्वर की महिमा प्रकट हो। என் மூலமாய் தேவ அக்கினி வெளிப்பட வேண்டும். मेरे द्वारा परमेश्वर का आग उतर आए। வாய் திறந்து கேளுங்க. अपना मुंह खोलकर मांगिए। கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். परमेश्वर की महिमा तुम्हारे द्वारा प्रकट होगी। கர்த்தருடைய அக்கினி உங்கள் மூலமாய் வெளிப்படும். परमेश्वर का अग्नि आपके द्वारा प्रकट होगी। உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை சர்வாங்க தகனபலியாய் கர்த்தரிடத்தில் அர்ப்பணியுங்கள். आपके प्राण, आत्मा, शरीर को सर्व अंग बलि परमेश्वर के सम्मुख में समर्पण कीजिए। வாழ்க்கையில உடைந்து போய்
எழுப்பியுங்கள். जो भी जीवन में निर्णय और सारे प्रतिष्ठाएं टूटी गई है, गिरी हुई है, सबको मरम्मत कीजिए. சுயநலமுள்ள ஜெபம் அல்ல. स्वार्थ भरी विचार प्रार्थना नहीं. பிதாவின் சித்தம் பரலோகத்தில் நடக்கிறது போல பூமியில் நிறைவேற வேண்டும். जैसे पिता की इच्छा स्वर्ग में किया जाता है, उसी प्रकार पृथ्वी में भी किया जाना है. கர்த்தர் அங்கீகரிக்கிற ஜெபத்தை செய்ய வேண்டும். परमेश्वर के द्वारा ग्रहण किया जाने वाली प्रार्थना करना है. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். हे प्रभु जी, मुझे अपने अनुग्रह से भर दे. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும். हे प्रभु जी, मुझे अनुग्रह दे. வாய் திறந்து अपना ஜெபியுங்கள். मुंह खोल कर प्रार्थना कीजिए. கர்த்தர் தம்முடைய வல்லமை உங்கள் மீது परमेश्वर அனுப்புவார். अपने अनुग्रह से, करुणा से तुम्हें भर देगा. கர்த்தர் தம்முடைய வல்லமை உங்கள் மீது அனுப்புவார். परमेश्वर तुम पर अपने सामर्थ्य से भर देगा. அக்கினிவிமான நாவுகள் உங்கள் மீது வந்து இறங்கு. आग की ज्वाला से भटती हुई जीभ तुम पर उतर आएगा. மேல் வீட்டிலே கூடி ஜெபித்த மக்கள் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினது போல जैसे ऊपरी कमरे पर इकट्ठे हुए लोगों पर परमेश्वर की आग उतर आई. பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा जी அக்கினிவிமான நாவுகளோடு கூட உங்கள் மேல் வந்து இறங்குவார். अग्नि में जीभ के रूप में परमेश्वर आप पवित्र आत्मा जी आप पर उतर आएगा. பிளவுண்ட நாவுகள் உங்கள் மேல் வந்து இறங்கு. फटी हुई जीभ तुम पर उतर आएगी. அக்கினி அனுபவத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே, अग्नि के अनुभव को पाए हुए परमेश्वर के लोग இந்த உலகத்தில் நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பாய். इस दुनिया में ज्वाला में एक अग्नि के रूप में तुम जलोगे. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பாய். उठकर जलने वाले एक दीवट बनोगे. கர்த்தருக்காக ஒரு எரிவிளக்காய் விளங்குவாய். परमेश्वर के लिए एक दीवट बनोगे. எழுப்புதலின் நதி பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. जागृति की नदी बह रही है. தேவனுடைய பிள்ளை நீ காலம் தாழ்த்தாதே. तुम कोई देरी ना करो. எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். जागृति के लिए तुम प्रार्थना कर रहे हो. எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். जागृति के लिए प्रार्थना कर रहे हो. எழுப்புதலுக்காக நீ எவ்வளவு ஜெபித்தாலே भले तुम बेदारी के लिए कितना भी प्रार्थना करे, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் எழுப்புதல் உன் மூலமாய் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि तुम्हारे द्वारा ही बेदारी को लाए. நீ எழுப்புதலின் நதியிலே பாய்ந்து விடு. तुम बेदारी के नदी में डूब जाओ. எழுப்புதலின் நதி பாய்ந்து போடும்போது बेदारी की नदी बहते समय நதியின் ஓரமாய் நின்று கொண்டிராதே. तुम नदी के किनारे नहीं खड़े रहना. பாய்ந்து ஓடுகிற எழுப்புதலின் நதியிலே தேவனுடைய பிள்ளை நீ பாய்ந்து ஓடு. बहने वाली नदी में तुम भी डूबकर उसी में बहने लगो. கர்த்தர் உன் மூலமாய் அக்கினியை வெளிப்படுத்துவார். तुम्हारा परमेश्वर आग प्रकट करेगा. அந்த அக்கினியிலே ஜனங்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். उसी आग में परमेश्वर के लोग परमेश्वर को दर्शन करेंगे. கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் வாயினால் அறிக்கையிடுவார்கள். परमेश्वर ही यहोवा है, इसे अपने मुंह से कबूल करेंगे. ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்படுவார்கள். लोग अपने मन में छेदे जाएंगे. தேவனுடைய பிள்ளை ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். परमेश्वर के लोग शुद्ध किए जाएंगे. உன் வாழ்க்கை கர்த்தரிடத்தில் அர்ப்பணி. अपने जीवन परमेश्वर के हाथ में समर्पण करो. கர்த்தர் உன் மூலமாய் தம்முடைய அக்கினியை வெளிப்படுத்துவார். परमेश्वर तुम्हारे द्वारा अपनी अग्नि प्रकट करेगा. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करेगा. நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति करते हैं. கர்த்தர் இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ सुबह की समय के लिए धन्यवाद प्रभु. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, आपके सम्मुख में आए हुए परमेश्वर के உம்முடைய लोग, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, आपके वचन को सुनने वाले हर कोई, யார் எங்கே இருந்தாலே भले कोई भी कहाँ पे हो, உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், आप पर विश्वास रखकर आपको मान लिए वे लोग, உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். आपको ही स्वीकार लिए हैं. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய फिर பிள்ளைகளே, भी अभिषेक पाए गए हुए किए गए लोग, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை இறக்கி உம்முடைய பிள்ளைகளை நீர் அங்கீகரித்திருக்கிறீர். पवित्र आत्मा जी के आग को उतार कर आपने उनको ग्रहण कर लिया है. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியினால் அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, पवित्र आत्मा जी के अग्नि के द्वारा ग्रहण किए गए हर कोई, சாதாரண வாழ்க்கை வாழ அல்ல, कोई मामूली सी जीवन बिताने के लिए ஒரு नहीं, அக்கினி வெளிப்படுத்துகிற ஜனங்களாய் வாழ வேண்டும். हर कोई अग्नि को प्रकट कराने वाली जीवन बिताए. ஒவ்வொருவரையும் உணர்த்துவீராக. हर रेख को परमेश्वर आप ज्वलित कर दीजिए. ஒவ்வொருவரையும் உணர்த்துவீராக. हर रेख के अंदर परमेश्वर एक विवेक भरे दे दीजिए. கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் அணைந்தெடுப்பீராக. अग्नि को प्रकट कराने वाली पात्र हर रेख को बना दीजिए. பிள்ளைகளுடைய ஜெபம் மாறட்டும். आपके बच्चों की प्रार्थना बदल जाए. வாழ்க்கையில உடைந்து கிடக்கிற தீர்மானங்கள் பிரதிஷ்டைகள் புதுப்பிக்கப்படட்டும். जीवन में टूटी गई हुई निर्णय और प्रतिष्ठा फिर से मरम्मत किया जाए. கரங்கள் எடுப்பீராக. अपने हाथों में ले लीजिए. கரங்கள் எடுப்பீராக. हाथों में ले लीजिए. இந்த நல்ல நாம आपकी மகிமைப்படட்டும். अच्छी नाम महिमा हो जाए. உருவாக்கு. उन्हें बनाइए. உருவாக்கு. उनको बनाइए. கர்த்தருடைய கரத்தில் எடுப்பீராக. परमेश्वर उनको अपने हाथों में लीजिए. எழுப்புதலின் நதி பாய்ந்து ஓடட்டும். जागृति की नदी बहने दो. ஒவ்வொருவரும் மூலமாக हर रेख के द्वारा தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर का नाम महिमा होवे. நீங்கள் தாழ்த்துடைய கரங்கள்ல हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता. ஆமென். आमीन. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे.